இந்தியா கூட்டணி இங்க தமிழகத்தை பொறுத்தவரை வலுவான சூழ்நிலையில் இருக்கு. உங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தலைமையிலான கூட்டணியாக இருக்கட்டும், அது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியாக இருக்கட்டும், ரொம்ப இன்னும் அவர்கள் தொகுதி உடன்பாடே முடிக்காத ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். ஆனால் வட இந்திய மாநிலங்களை பொறுத்தவரை எங்க மோடி பிம்பம் பெரிய பிரதமர் நரேந்திர மோடியோட பிம்பம் மிக பூதாகரமாக காட்டப்படுகிறது. ஆனால் அதற்கு எதிரான ஒரு பிரதமர் வேட்பாளரை நிறுத்தாதது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவா இருப்பதா நினைக்கிறீங்களா சார்? பிரதமருக்கு எதிராக மக்களிடையே அதிருப்தி நிலவுகிறது என்பதுதான் உண்மை. பிரதமருக்கு ஆதரவான அலை வீசுகிறது என்பது ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் திட்டமிட்டு பரப்புகிற ஒரு செய்தி. 10 ஆண்டு காலத்தில் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே செய்யவில்லை, நிறைவேற்றவில்லை, எதையும் சாதிக்கவில்லை. இதனால் கடுமையாக மக்கள் பல வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை, வெறுப்பு அரசியல், மதத்தின் பெயரால் நடைபெறும் வன்முறைகள் என்று பல்வேறு வகைகளில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே மோடி அவர்களுக்கு எதிரான உளவியல் மக்களிடத்திலே மேலோங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அவருக்கு நிகராக எதிராக ஒரு பிரதமர் வேட்பாளரை இந்தியா கூட்டணியில் நிறுத்தவில்லை என்று சொல்லுவது சரியான விமர்சனம் என்றாலும் கூட அது தேவையில்லை என்பது இந்தியா கூட்டணியின் கருத்தாகும். தேர்தலுக்கு பின்னர் பாஜக ஆட்சிக்கு வந்து விடாமல் தடுப்பதற்கு இந்தியா கூட்டணி உறுதி செய்திருக்கிறது. தேர்தல் முடிந்த பிறகு தனித்தனியே ஒவ்வொரு கட்சியும் பெறுகிற வெற்றியை பொறுத்து அவர்கள் எந்த சூழலிலும் பாஜகவை ஆதரிக்கிற நிலை வந்துவிடக் கூடாது. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற உடன்பாடுதான் இந்தியா கூட்டணியின் முதன்மையான உடன்பாடாகும். எனவே இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்படாவிட்டாலும் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் இந்தியா கூட்டணி ஒரே கருத்தில் உள்ளது, உறுதியாக உள்ளது. இது போதும் இந்த தேர்தலில் பிரதமர் மோடி அவர்களை வீழ்த்துவதற்கு என்று நம்புகிறோம். கடைசி ஒரே ஒரு கேள்வி. இந்த பெட்ரோல், டீசல் அப்புறம் சிலிண்டர் விலைகள் இப்போ குறைக்கப்பட்டிருக்கு. இந்த குறைக்கப்பட்டதன் மூலமாக ஒரு பெரிய அளவில் உள்ள அந்த பெட்ரோல், டீசல் மற்றும் சிலிண்டர் விலைக்கான ஒரு எதிர்ப்பு பெருமளவு ஒரு குறைந்திருக்குது என்று கருதலாமா சார்? அதை தேர்தலுக்காகத்தான் இதை இப்படி செய்திருக்கிறார்கள் என்பதை சாதாரண வாக்காளரும் இன்றைக்கு அறிந்து வைத்திருக்கிறார். இதை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை, பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. தேர்தல் முடிந்த கையோடு மீண்டும் விலைவாசியை உயர்த்துவார்கள், டீசல் பெட்ரோல் விலையை உயர்த்துவார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இது ஒரு தற்காலிகமான நிலைப்பாடு. 1 மாத காலத்திற்கு மட்டுமே இதை கடைபிடிக்கப் போகிறார்கள். மறுபடியும் அதே நிலைக்கு அதை விட கூடுதலாக விலைவாசி உயரும் என்று மக்களுக்கு தெரியாததல்ல. எனவே இந்த அறிவிப்பினால் மக்கள் ஏமாந்து விட மாட்டார்கள் என்று நம்புகிறேன். சரி சார், 3வது முறையாக அங்க மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி வருவாரா மாட்டாரா சார் இப்ப உள்ள சூழ்நிலையில? வருவதற்கு வாய்ப்பில்லை. மக்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். வருவதற்கு விடமாட்டோம். இந்தியா கூட்டணி அதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டோம். நன்றி சார். இந்த நேரத்தில் எங்களோட கலந்து கொண்டு பல்வேறு தகவல்கள் தெரிவிக்க மிக்க நன்றி சார். நன்றி. தமிழக தேர்தல் அட்டவணை தொடர்பாகவும் வாக்கு எண்ணிக்கை மற்றும் திமுக கூட்டணியின் பிரச்சார வியூகம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். இந்தியா கூட்டணியின் சார்பாக பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தப்படாவிட்டாலும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான அலைதான் வீசுகிறது என்றும் அது சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்களில் தான் அது மாற்றி பிம்பமாக கட்டமைக்கப்படுகிறது என்ற கருத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். இனி வரும் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் மற்றும் தேர்தல் வாக்கு பதிவு, வாக்கு எண்ணிக்கையில் இந்த கருத்துக்களுக்கான முடிவுகள் தெரிய வரும்.